அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழன் சேனல்ஸ். அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு அன்னையர் தினம். உலகத்திலேயே ஒரு அற்புதமான படைப்பு, ஒரு அபூர்வ படைப்பு தாய். தாய்க்கு நிகர் தாய் தான். தாயை விட இந்த உலகத்துல மிகச்சிறந்தது எதுவுமே இல்ல. ஏன்னா, தாய்ப்பாசத்து எந்த விதமான பிரதிபலனும், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் குழந்தையை பெற்று, வளர்த்து, வாழ்மையாக்கக்கூடிய ஒரு சக்தி தாய்க்கு உண்டு. ஏன்னா, ஒரு தாய் கருவுற்ற பொழுது தனக்கு பிடித்திருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு, நாம ஏதாவது சாப்பிட்டு குழந்தைக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதோ அப்படின்னு சொல்லி, ஒவ்வொரு முறையும் தன்னுடைய பேணியை காத்து, தன்னுடைய குழந்தைகளை வளர்க்கறதுக்கு தாய் தன்னைத்தானே அர்ப்பணிக்கிறாப்புல. எப்படி மெழுகுவர்த்தி உருகி, தன்னைத்தானே உருக்கிக்கிட்டு வெளிச்சத்தை மத்தவங்களுக்கு குடுக்குமோ, அதேபோல தாய் தன்னைத்தானே உருக்கிக் கொண்டு பிள்ளைகளுடைய வளர்ப்புக்கு அர்ப்பணிக்கக்கூடியது ஒரு தாய். தந்தை எவ்வளவுதான் உழைச்சி குடும்பத்தை காப்பாற்றினாலும் அதை நிர்வாகம் பண்ணக்கூடியது தாய். ஏன்னா, தாயைச் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிம்பாங்க. உலகத்திலே மாதா, பிதா, குரு, தெய்வம். முதல்ல மாதா என்பது தாய், பிதா என்பது தந்தை, குரு என்பது நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர், அதுக்கப்புறம் தான் தெய்வம். இப்படிப்பட்ட தாயை நம்ம இன்னைக்கு கொண்டாடக்கூடிய தினமா அன்னையர் தினத்தை வச்சிருக்கிறோம். இன்னைக்கு இன்னைக்கு சூழ்நிலையில எப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் முடிஞ்ச உடனே மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு தாயை அவமதிக்கிறது, முதியோர் இல்லத்துல சேர்க்கிறது, கோயில்ல தர்மம் எடுக்க வைக்கிறது, இப்படியான சூழ்நிலைகள்லாம் வந்துருது. அதை போல துரோகம், அதை போல பாவங்கள் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏன்னா, ஒரு தாய் கருவுற்று அந்த கருவுறையில் தனக்கு பிடித்ததெல்லாம் ஒதுக்கி விட்டு தன் குழந்தை நம்ம ஏதாவது சாப்பிட்டு நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிரும்னு சொல்லி பேணி காக்கக்கூடிய தாயை நம்ம அவங்களுக்கு துரோகம் பண்ணோம்னா, அதே போல இந்த உலகத்துல பாவம் எதுவுமே இல்லை என்பதுதான் இன்றைய கருத்து. நமக்கு தாய் கருவுறுக்கும் பொழுது, தாயினுடைய வயிற்றுல எட்டி உதைக்கும் பொழுது, ஒவ்வொரு முறையும் தாய் தன்னுடைய குழந்தை துடிப்பா இருக்குதா அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு சந்தோஷப்படக்கூடிய தருணம் தாய்க்கு உண்டு. அதே பெரியவர்களாகி அவங்களுடைய இதயத்தில் எட்டி ஒதுக்கும் பொழுதுதான் அந்த தாயால தாங்கிக் கொள்ள முடியல. நீங்க அவங்கள கோயில் கட்டி கும்பிட வேண்டாம். ஆனா கோயில்ல தர்மம் எடுக்க விட்டுறாதீங்க. நீங்க அவங்களுக்கு பேணி காத்து அவங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டாம். கொண்டு போய் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் அவங்கள சேர்த்து விட்டுட்டு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, ஒரு வேளை கஞ்சிக்கு வழி இல்லாம அவங்கள அனுப்பிடக்கூடாது. ஏன்னா, எத்தனையோ முதியோர் இல்லத்துல நான் ரீசெண்டா கூட ஒரு முதியோர் இல்லத்துக்கு ஒரு உதவி பண்றதுக்காக போயிருக்கச்சுல பாத்தீங்கன்னா, அவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகள் இருந்தும் அந்த பிள்ளைங்க தாயை முதியோர் இல்லத்துல அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. உண்மையிலுமே வேதனைப்பட வேண்டிய விஷயம். இந்த உலகத்துல நம்மளுக்கு வழிகாட்டி, ஒளிகாட்டியாக விளங்கக்கூடியதே தாய் தான். அப்படிப்பட்ட வழிகாட்டியா விளங்கக்கூடிய தாயை நம்ம கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டோம்னா, ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கும் குழந்தை பிறந்து நம்மளும் ஒரு தாயாக ஆகக்கூடிய பருவங்கள் ஒவ்வொருத்தருக்குமே உண்டு. அதனால தாய்க்கு துரோகம் பண்ணக்கூடியது இந்த உலகத்துல எவ்வளவோ காசு, பணம், புகழ் எது வந்தாலும் சரி, தாய் என்பது ஒரு மகத்தான சக்தி. அப்படிப்பட்ட மகத்தான சக்தியை நம்ம வணங்கி போற்றணும். ஏன்னா, அந்த உலகத்துல இந்த உலகம்னா என்னன்னு சொல்லி காட்டி கொடுக்கிறது எல்லா ஜீவன்களுக்கும். மனிதர்கள் இல்ல, எல்லா மிருகங்களா இருந்தாலும் முதல்ல எடுத்து பேசக்கூடிய ஒரு வார்த்தை தாய். அப்படிப்பட்ட தாய் ஒரு சக்தின்னு சொல்லலாம், ஒரு ஒளின்னு சொல்லலாம், நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரதிபலிப்புன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட தாயை நாம் அனைவரும் வணங்கி, இன்னைக்கு அன்னையர் தினத்தை தாயை போற்றுவோம், தாயினுடைய சிறப்பை நாம் எடுத்துரைப்போம் என்ற சிந்தனையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.